என்னதுடா? ஏன் ஒரு மாதிரி பதறிட்டு வர? உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? எனக்கு ஒண்ணு தெரியும். எதுக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்கேஜி போற பிள்ளைக்கு கூட ஒண்ணு தெரியுமா? எருமை, அந்த ஒண்ணு இல்லடா. அந்த ஒண்ணுக்கு தெரியும். அது எதுக்கு நீ தெரியுமான்னு கேட்டா? டேய், அக்க போறக்கு ஒரு அளவே இல்லடா. ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்க வந்தேன். எது பேசினாலும் தெளிவா பேசு. உங்க அம்மா மாதிரியே மொட்டை மொட்டையா பேசாத. எங்க அம்மைக்கு தான்டா பிரச்சனை. அதே இந்த செய்தி வந்து காதுல பாயுத. டேய், என்னடா மனசுக்குள்ள சிரிக்கிற? சிரிக்கல, மனசுக்குள்ள சோகமா இருக்கு. என்னாச்சு மாமியாருக்கு? டேய், அம்மா இல்ல அம்மா. உங்க அம்மைக்கு என்னாச்சுது? ஐயோ, ஆகா, பெரிய இன்ப செய்தியா இருக்கும் போலுக்கு. என்னால எந்திரிச்சு ஆடக்கூட முடியாத. ஐயோ கடவுளே, இந்நேரம் பார்த்து என் காலுங்கையும் மடக்கி போட்டியே. என்னவா இருக்கும்? என்னமா என்னாச்சு என் மாமியாருக்கு? நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? எந்திரிச்சு ஆட முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேமா. என்னடா சொன்ன? என்ன இருக்குமோ யாது இருக்குமோங்கிறதுல பயத்துல இருக்கேமா. அப்படியாடா? டேய், அம்மாவை இதே ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணி போட்டுருக்காங்க. போடுறா வெடியா. பாத்தியாடா எங்க அம்மாக்கு நிலைமைய? ஐயோ, என்னால எந்திரிச்சு ஆட முடியலையே. ஐயோ, நான் ஆடியே ஆகணுமே. என்ன பண்ண? கடவுள் இருக்கான் குமாரு, கடவுள் இருக்கான். என்ன முடமாக்கி ஹாஸ்பிட்டல்ல போட்ட? என்னால தாங்கவே முடியலடா. என்னாலையும் தாங்கவே முடியல ஆதிரா. எந்திரிச்சு ஆட முடியலையே. என்ன சொன்ன? நீ இப்ப சிரிச்சியா? நானே சுவாகத்துல இருக்கேன், நீ வேற. நீ ஃபீல் பண்ணாதடா. நீ ஃபீல் பண்ணாத. நீ நெஞ்சில படுத்தாலுமா அப்பதானே நான் சிரிக்க முடியும். ஐயோ, எந்திரிச்சு ஆட முடியலையே. என் கையும் காலையும் கட்டி போட்டிருக்குற. ஐயோ, இப்ப எதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணுமே. ஆதிரா, ஆதிரா. எதுக்குடா ஆள்ற? நான் என் மாமியார பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். என் மாமியார நான் பார்க்கணும். உனக்கு இப்ப அம்மா மேல இவ்வளவு பாசமாடா? இத மட்டும் எங்க அம்மா கேள்விப்பட்டாங்க, உனக்காக உசுரே கொடுப்பாங்கடா. அப்படியா? அப்படியா ஆதிரா? உசுர கொடுப்பாங்களா? எனக்காக உசுர கொடுப்பாங்களா? சத்தியமா கொடுப்பாங்கடா. நான் இப்பவே என் மாமியார பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போ, என்ன கூட்டிட்டு போ ஆதிரா. டேய், இந்த நிலைமையில நீ பார்க்க வேண்டாம்டா. இல்ல, நான் என் மாமியார பார்த்தே ஆகணும். என்ன கூட்டிட்டு போ. ஏன்டா இப்படி அடம் பிடிக்க? இல்ல, என் மாமியார நான் பார்த்தே ஆகணும். சரி, என் மாமியாருக்கு என்ன ஆச்சுது? தெரியலடா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி படுத்திருக்காங்கடா. என்ன பித்து பிடிச்சு போய் படுத்து கிடக்காளா? ஆத்திர பார்த்தே ஆகணுமே. இந்த புனிதமான காரியத்தை பண்ணத புண்ணியவா யாரு? என்னடா சொன்ன? பாதியா, எப்ப பார்த்தாலும் நீ தப்பு தப்பாவே நினைக்க. இந்த புண்ணியவதியை இந்த பாடுபடுத்துறது யாருன்னு கேட்டேன். ஓ, அப்படி கேட்டியா? இந்த புண்ணியவதி இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? அந்த புண்ணியவதி யாரு? அக்கா, அக்கா, பாதிலக்கா, என் மாமியாரோட இந்த நிலைமைய பாதிலக்கா. எப்பேற்பட்ட மனுஷி. சாச்சி முட்டாவக்கா, சாச்சி முட்டாவக்கா. டேய் எருமை, சாச்சடே இங்க ரெண்டு இருந்தான்டா. தெய்வமே, தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே. டேய், டேய் தரன். என்ன ஆதிரா, இதுதான் இதுக்கு காரணமா? அந்த புண்ணியவதியை சாச்ச புண்ணியவாங்க இவங்கதானே? ஆமா, அதுக்கு தான் இங்க ரெண்டுத்தையும் இங்க காவலுக்கு வச்சிருக்குது. எங்க அம்மாக்கு எப்போ குணமாவதோ அப்பதான் என் வீட்டுக்கு போக முடியும். பாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா? அக்காவையும் சித்தப்பாவையும் திட்டணும். கொஞ்சம் கிட்ட வர சொல்லு. அதெல்லாம் வீட்டை எல்லாரும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீ திட்ட வேண்டாம். இல்ல, அந்த புண்ணியவதி சாச்சிருக்காங்க. இவங்க நான் திட்டாம விட மாட்டேன். என் பக்கத்துல வர சொல்லு. சாரி த, அவ திட்டணுங்கிறாவ. தெய்வமே, தெய்வமே. என்னடா ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? அந்த தாய்க்கிழவி மேல இன்னொரு நம்பிக்கை போகல. அதுக்கு தான் நடிக்க வேண்டியிருக்கு. இந்த பாருடா, எங்களை ரெண்டு ஹாஸ்பிடலுக்கு காவலுக்கு வச்சிருக்காவடா. அப்படினா நீ என்னல பண்ணிவிட்ட?
அவைய உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. நான் வெளியில வந்த உடனே உங்களுக்கு கோயில் கட்ட போறேனே. கோயில் கட்டதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வச்சு வாழை வாங்கி கொடுல. என்னக்கா சொல்லுவிய? இவ பொண்டாட்டி இல்ல செம்மதள்ளி, பச்சை தண்ணி கூட தர மாட்டேன்னு சொல்லி விட்டா. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளவு நேரமாக்கா நீ லாந்திட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே நடயத்துலடா, இப்படியே தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு டீ கடையில கூட ஒரு தண்ணி கூட தர மாட்டேக்கானுவல. எப்படி தருவானுக்கா? ஏன்டா? அக்கா என்ன? நான் அந்த காதம்பரி பார்த்தே ஆகணும். அவ கொலை வெறியில இருக்காடா, கொலை வெறியில இருக்கா. எங்களை பார்த்தோன்னு உனக்கு என்ன கோவம் வருது? அப்படிதானே? ஆமா, நம்ம அப்படி என்ன செஞ்சு விட்டோம்? பாருங்களே. அதுடா நீ எடுத்து நல்லா திட்டிட்ட. இப்பவே நான் என் மாமியார பார்த்தே ஆகணும். என்ன நீ கூட்டிட்டு போ. பய உள்ள அந்த கண்கொள்ளாத காட்சி பார்க்க ஆசைப்படுவேன் இந்த நிலைமையிலயும். அக்கா பாக்கல, என் ஆத்மா சாஞ்சி அடையாது. நான் பார்த்தே ஆகணும். அவ ஆக்ரோஷமா இருக்காடா. இப்படி ஒரு காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டீலக்கா. எப்படிக்கா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தப்பாதான். ஒண்ணு இல்லடா, இந்த ஃப்ராக் எடுத்து போட்டேன். அது ஒரு குத்தமாடா? குத்தமே இல்லக்கா. நீ போட்ட போய் தானக்கா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம வீட்டு மொத்தத்துல மரமா நிக்குமே, அத கயிறு கட்டி தூக்கிட்டாவடா. அப்படி பியாய் பறந்த மாதிரி இருக்குடா. அத பார்த்து தண்டா காதமரி இங்க வந்து கிடக்கா. பாருங்கக்கா, அடியால வச்சு விரட்டிருந்தா கூட இந்த காதம்பரியை விரட்டிருக்க முடியாது. ஒத்த ஃப்ராக்க போட்டு விரட்டிட்டியாக்கா. நீ என்ன புகழுவியா இல்ல நக்கல் பண்ணுவியாடா? ஐயோ தெய்வமே, உங்களால நக்கல் பண்ண முடியுமா? நீங்க தெய்வத்திலும் தெய்வமக்கா, தெய்வம். பாத்தீங்களா, இவனுக்கு நம்ம அருமை தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டாளுக்கு தெரிஞ்சிருக்கா. காதம்பரிக்கு எப்போ குணமாக்கி நாம எப்ப வீட்டுக்குள்ள போக? அந்த காதம்பரி குணமாக்குடா, இல்ல நாங்க வீட்டுக்குள்ள போகவே முடியாதுடா. நான் அவ இதோட செத்துன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற. நாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் போய் சேரட்டும்டா. டேய் வீட்டுக்கு போணும்டா. ஆதிரா, என்ன தரன்? நீ என்ன மாமியார பார்க்க கூட்டு போறியா இல்லையா? இல்ல சரிடா, டென்ஷன் ஆகாத, வா கூட்டி போறேன். டேய் நீ சோகமா இருக்கியோ? ஐயோ நீ வேறக்கா. உள்ளுக்குள்ள சிரிக்க, முகத்தை மட்டும் தான் நான் இப்படி வச்சிருக்கேன். இந்த தாய் கிழவி நம்பிக்கிட்டு இருக்கா. நம்புற வரைக்கும் நாமளும் வேஷம் போட்டு தானே ஆகணும். உனக்கு வந்து நிலைமை பாரு. உன்னை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்ததுக்கா. சிரிச்சோம்னா எனக்கு சந்தேகம் வந்துடும். அதான் சிரிக்காம இருக்கேன். கொஞ்சம் பயமா தான்க்கா இருக்குது. சரி வாடா, அம்மா பார்க்க கூட்டி போறேன். மம்மி ஏனக்கா எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கீங்களக்கா. சும்மா இருடா. அம்மா நாடா, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. மெதுவா போடா. ஐயா இவனா? அம்மா அது மீனத்தை. மாமியார ஐயையோ. எகத்தாளத்தை பாத்தியா குள்ளச்சிக்கி? மம்மி என்ன பையன் சம்பந்தத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்க நீ? மம்மி இந்த நிலைமையில உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல வந்திருக்கா. நீங்க என்ன மம்மி இப்படி பேசுறீங்க? அவன் ஒத்த கால்ல வந்தானா இல்ல சந்தோஷம் தாங்க முடியாம வந்தானான்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு ரெஸ்ட் தர, எல்லாரும் வெளிய கூட்டு போ. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க குணமானாதா எங்களை வீட்டுக்கு சேப்பாவலாம். அதுக்கு எதுக்கு நீ இப்படி ஏறி நிக்கிற? நான் என்னன்னு பேசினா உங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாம் தெரியுது, இது கீழே இறங்கு. இவளை பார்த்தாலே நெஞ்சலாம் டப்பு டப்புன்னு அடிக்குதே. இவ எல்லாத்துலயும் வெளியா இருந்திருக்காளே. இவளை போய் நான் லூசுன்னு நினைச்சிட்டேனே. என் தம்பி எப்படி கூட வாழ்ந்துட்டு இருக்கான். சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ குணமாகும்? நீ வீட்டுக்கு போ. உங்களுக்கு ஆனாதா எங்களை வீட்டுக்கு சேப்பாவலாம். சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ குணமாகும்? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் போய் சேர்த்துறேன். ஐயோ மாமியார, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. உங்க சாவே என் கையாலதான் இருக்கணும். மாமியாரா என்ன என்ன சொன்ன? என்னடா சொன்ன? உனச்சப்பட்டுட்டேனோ? என்னடா சொன்ன? இல்ல, என் மாமியார் உசுறு போத நான் விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆஹா, என்னமோ பிளான போட்டிருக்கான். அப்ப காதாம்பரிக்கு இவன் கையாலதான் இருக்குது. அதான பார்த்தேன். மனசுக்குள்ளே வன்ம தச்சுக்கிட்டு தான் இருக்கானா? நீ நடத்துடா. உன்னை காப்பாத்துறதுக்கு சித்தப்பா நான் இருக்கேன். உனக்கு நடந்த கொடுமை மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாதுடா. உன் பெத்த தாய கொன்னா உன்னை முடமாக்கி வச்சிருக்கா. இதுக்கப்புறமா அவளை நீ விட்டு வச்சுக்க தப்புடா. என்ன வேணாலும் பண்ணுடா. அப்படியே இன்னொரு பேஷண்டையும் பார்த்துட்டு போயிருடா. அது யாருக்கா? உன் மாமியாருக்கு கையாலே அந்த தங்கம், அதுவும் இதே ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணி போட்டுருக்கு. அப்போ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து இந்த தான் பாத்திருக்கியா? அதனாலதானே ஹாஸ்பிடல்ல காவலுக்கு கிடக்கும்.
ரெண்டு பேரும் கண்ணை முழிச்சு வீடு திரும்புற வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ள வரப்படாதான். இதெல்லாம் தப்பு தானடா. அக்கா அவளை நான் பார்த்தே ஆகணும்க்கா. நான் கூட்டி போறேன். வா வா தம்பி வாடா. எவ்வளவு பவியமா கூப்பிடுறாவ. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு டேய் போடா நீ வாடா. அப்படி சொல்லாத ஆதிரா. பேஷண்ட தான் பார்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பேஷண்ட் ஆக்குனதே இவதானடா. இவ பார்த்தா என்ன பார்க்காம போனா என்ன? நீ வாடா. வந்து பாருடா. நீ சொல்லி நான் பார்க்காம இருப்பேனாக்கா. வாங்கக்கா. ஆமாமா சீக்கிரம் வாங்க, அங்க போய் பார்த்து வந்துருவோம். அவன் என்ன உசுரோட இருக்கான்னு நினைச்சிட்டேன். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நிக்கணும்ல. இவனுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சீக்கிரம் வாடா. தங்க நிலைமை வந்து கொஞ்சம் பாரு. இவ்வளவு நடந்திருக்கு. என்னால சிரிக்க கூட முடியாத சிச்சுவேஷன்ல நான் தள்ளப்பட்டிருக்கேனேக்கா. உனக்கு சிரிக்கணும் அவ்வளவுதானே. ஆதிராவை கலட்டி விடுடா. ஒட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்திருக்காக்கா. இப்ப என்ன ஆதிராவை கலட்டி விட்டாதான் நீ சிரிக்க முடியும், அப்படிதானே? லைட்டா மயக்க வர மாதிரி பண்ணி. ஐயோ தலை சுத்துதே. அம்மா தலை சுத்துதே. இதுக்குதான் நான் எந்திரிச்சு வராதன்னு சொன்னேன். இரு நான் போய் ஆபீஸ் கலைக்கு கொண்டுட்டு வரேன். அப்படியே ரெண்டா கலைக்கிறே. நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ஆலிஸ் ஒண்ணுதான் குறை. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாடா. எனக்கு 2 சங்கு குடிச்சாலே வயிறு நிறைஞ்சிரும். ஒரு சங்கு போட்டனா குறைஞ்சாடா போயிருவா. ஆதிரா போட்டு தொலைறேன். ஒன்பதாம்டா சலிச்சுக்கிட்டா. அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் போட்டுருமா? ஐயோ ஐயோ டேய் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையாடா? இல்ல வீட்டுல நடையத்த மண்டேன்னுட்டாவ. பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஆனா ஒரு கிளாஸ் ஆலிஸ் அது குடிக்கலாமேன்னு. 2 பேரும் வந்தீங்களே, ஒரு ஆரஞ்சு பழமாவது வாங்கிட்டு வந்தீங்களா? டேய் நான் இருக்கடா உனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரணும். அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கா. பேஷண்ட பார்க்க போனா வாங்கிட்டு போவாங்கல்ல, அதான். அது பேஷண்ட பார்க்க போனதானடா. நாங்க பேஷண்ட்டுக்கு காவலுக்குலாம் வந்திருக்கோம். இதெல்லாம் கண்ணு திறந்தா நாங்க வீட்டுக்குள்ளே போக முடியும். எங்களுக்குலாட யாராவது தரணும். வாயை மட்டும் பாரு. இருங்க போட்டு வரேன். கொஞ்சம் நிறைய போடுனே. டேய் ஆரிஸ் நிறைய போடு. அப்படியே சீனி கொஞ்சம் நிறைய போட்டுருனே. அப்பனதான் டேஸ்டா இருக்கும். ஆமா பால்ல தண்ணி கிண்டி சேத்துற விடாதீங்க. என்ன கொடுமனே தெரியல. டேய் 9 சலிச்சுக்கிட்டா. ஆமாக்கா எனக்கும் மறந்துடாதமா. அடச்சே அக்கா போயிட்டாளா? போய்ட்டாடா. அப்ப என்ன மாமியாரே நலந்தானா? டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்னடா நலந்தானா? நலந்தானா? உடலும் உள்ளமும் நலந்தானா? மாமியாரே உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது சந்தோஷத்துல என் மனம் துள்ளி குறிக்குது. ஆனா ஆட முடியலையே மாமியாரே. என்ன அவன் யாருக்குமே வரக்கூடாது மாமியாரே. உங்களை நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருது. எங்க நான் சிரிச்சு உங்க மக பார்த்து என்ன சந்தேகப்பட்டுவானோ நினைக்கும் போது வந்த சிரிப்பு கூட இங்க போயிருது மாமியாரே. இது மனிதர் உணர்ந்து கொள்ள சாதாரண பகை இல்ல. உங்க மாவா கண்டுபிடிச்சிருவாளோ நினைக்கும் போது மூடி மறைச்சு பண்ண வேண்டியிருக்கு மாமியாரே. மூடி மறைச்சு பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிரும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். வரும்போது இருக்கு காதாமரி உனக்கு. பெத்தவளைய கொண்டு என்ன அடிச்சா தூக்குன. இந்த நிலைமைக்கு நீதானே காரணம். சிரிச்சுக்கிட்டே உன் சோழியை முடிக்கிறேன். என்னடா மறப்பீங்க? இப்ப இல்ல எப்பவுமே இந்த காதாமரி நீங்க தொட முடியாது. தொடன்னு நினைச்சா ஒன்ன மாதிரிதான் உசுர் இருக்கும், உடம்பு இருக்காது. போத்துக்க காதாமரி. எவ்வளவு கொழுப்பு பத்தியாடா இவளுக்கு. திமுற அடங்கவே இல்லையே. இவளுக்கு போய் அநியாயமா நம்ம வீட்டுல எல்லாரும் சப்போர்ட் பண்றாவா? இனிமேல் உனக்கு ஆஸ்பத்திரி தான் வீடு பாத்துக்க. ஏய் என்ன ஆட்களம் மிரட்டுறீடா? என்ன நொண்டியாக்குனல. இந்த நொண்டிதான் கடைசி வரைக்கும் உன் மவ கூட வாழ போறான். பார்த்து சந்தோஷப்படு. அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதே. அப்ப செத்து போ. என் தங்கச்சிக்கு கொத்துன அவ்வளவுதான். அவளே பச்சை புள்ள பயந்துருவா. அப்படித்தானே? அன்புள்ள அண்ணா அண்ணா உன்னை போல் யாரும் இல்லை மண்மேலே. எனக்கு என்ன தேவை உலகிலே. ஒத்த ஃப்ராக்க போட்டு உன்னை ஒரு வாரமா படுக்க வச்சிருக்கா. இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற? அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. யாரு? ஏன் தங்கச்சாச்சே ராசாத்தி. இந்த பிராக்க பத்திரமா வச்சுக்க. இத வச்சு பல கழுத்திரம முடிச்சிடலாம். இந்த ஃப்ராக்குக்கும் உன் முகவாக்குக்கும் அப்படி ஒரு பொருத்தம். என்ன பொருத்தம்னே? குட்டி பிசாசுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்கா பொருந்ததுக்கா.
டேய் என்ன வச்சு காமெடி பண்ணலையே. நீ அக்கா காமெடி பீஸு, நீ பெரிய தாதாக்கா. நீ தாதாவா இருக்கல, அத்தனை பொருத்தமும் இருக்குக்கா. இன்னையிலிருந்து நாங்கெல்லாம் உனக்கு அடிமைக்கா. என்னடா சொல்ற? நீ பெரிய தாதான்னு சொல்ற. காதாம்பரியவே சாச்சு குட்டிய. ஐயோ என்ன கேவலப்படுத்துறாங்களே. சை எவ்வளவு பெரிய கேவலம். இந்த சுண்டைக்காய் சைஸ் இருக்கவள பார்த்து நான் பயந்து தோச்சிட்டேனே. நான் தாதாவா? நீ டானுக்கெல்லாம் டானு. ஏன்டா இப்படி உஸ்பெத்தி உடுதியா? எவ்வளவு பெரிய வில்லி இந்த காதாம்பரி, அவளையே சாச்சு குட்டிய. இதுக்கு நான் செத்து